ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து கிராணி சாப்டர் 2ல் வந்து போட் எஸ்கேப் பண்ண போகிறோம். இது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸி மோடில் 2 பட்டி வச்சு விளையாடலாம். 2 பட்டி வச்சு நீ சமாளிச்சிடுவியா தம்பி? சமாளிச்சிடும்டா. எத்தனை தடவை ட்ரைனிங் எடுத்துருக்கிறேன். ட்ரைனிங் எடுத்து கிள்ளிச்ச. இருங்க, கொஞ்சம் சவுண்டு கம்மி வச்சுக்கிறேன். ஏன் சவுண்டு கம்மி வச்சு? எக்கோவா? டெக்கான் மடரை எடுத்தோன்னே அந்த கிராணிங்கிறது போகும். நம்மளை ஒரு ரூமில் அடிச்சு வச்சுக்கிறாங்க. ஐயோ, இந்த வீட்டில் எப்படி கிராணி சாப்டர் 3ல மாதிரி லாக் பிக் தான் தேவையில்லை. சும்மா இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு போனோம். கிழமை வந்து படுத்தவங்க இடத்துல இருப்பான், கிளவி வந்து அந்த இடத்துல இருப்பான். அண்ணன் என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அங்கே சுற்றி முட்டி பார்க்குற எதுவுமே கிராணி மேலே இருப்பா தெரியும். அடுக்கலாம் அங்கே சட்டை போட்டு வர வச்சு அடிக்கும். அதுக்கு அந்த கிராணி போனால் எங்கே இருக்குது? தேங்காய் தாய்க்கு தூங்கிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு வராமல் தூங்கிட்டு இருக்கிறோம். இங்கே ஹெலிகாப்டர் போடு. ஏய், நாம் இப்போ போட் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஹெலிகாப்டர் எஸ்கேப். நீ கிராணி சாப்டர் 3ல ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணான்னு சொன்னேன். அதுக்கு டைம் இருக்கணும். ஜஸ்ட் மிஸ்ஸில் அப்படியே பல்செட்டு எடுக்கிற அப்படி ஒன்று இருக்கலாம். தேங்காய் தலையா கம்முனே இருக்க மாட்டியாடா? ஜஸ்ட் மிஸ்ஸில் போய் முடிச்சுட்டியாடா? அது கூட இருங்க, கொஞ்ச நேரம் இங்கே இருப்போம், அப்போ தான் போவோம். இந்த போகிறதுக்குள்ளே என்னென்னோ காலங்கள் போகுதடி. இந்த கிழவன் போக மாட்டேங்கிறானே, போயிட்டானு போயிட்டானே. அவனை பொறுமையாக போவார். இவரை நம்ப முடியாது. அசியோ அப்படின்னு சொல்லி போய் முடிச்சிடணும். எங்களோட இது ஆளை காணோம். வேற போய் முடிச்சிருப்போம். கிரேனட் அங்கே கிளண்ணி கடைசியில் பாருங்க, அந்த கிராணியை நாங்கள் எப்படி பறக்க வைக்க போகிறோன்னு பார்த்துக்கோங்க. அந்த கிரேனட்டை வச்சு. ஆமாங்க, அந்த குட்டி சாட்டன் இருக்கிற இடத்துல தான் இந்த கிரேனட் இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறோம்? ஸ்டன் கண்ணை போய் முதல்ல. ஸ்டன் கன் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியும். ஸ்டன் கன் இருக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு கிராணி போகிறோம் அந்த சைடு. கிராணி பல்லு பிடுங்கி கிளவிடி. பல்லு போன கிளவி போகிறாலும் இல்லைன்னு தெரியல. போயிட்டோம் தான் போகிறோம். அதுக்குள்ளே இப்போ கிராண்ட்பா மேலேண்டா. ஐயோ, தெரியாமல் போகிறோம். கிளவா அடாண்டா மேலே ஸ்பாக் விளையாடுன்னு சொன்னேன். தெரியாமல் போனேங்க, அடிச்சு போட்டாங்க. என்னங்க பண்ணுறது இவனை? டே 2 என்ன பண்ணுறேன்? 2 நாள் போச்சு. அடி வாங்காமல் தப்பிக்கலான்னு பார்த்தா கிளவுன்னு இல்லைன்னு பண்ணிட்டாங்களே. ஒரு எஸ்கேப்புக்கு உருப்படியாக கிடைக்கிறீங்க போட் கீக்கு. இப்போ எல்லாருக்கும் எடுக்கணும், போட் கீ எடுக்கணும். ஏகப்பட்ட வேலை. இன்னொரு எடுக்கணும்ல. என்ன அது என்ன மெயின் டோர் எஸ்கேப்பாக பண்ணுற வீடு வேணும் இருக்கு. வீலி அந்த போட்டுக்கு வீலு. அந்த ஸ்டேடி வந்துட்டு வராமல் இங்கே இருக்கிற கிராணி இங்கே இருக்கு. போச்சுங்க, ஸ்டோரி முடிஞ்சிடு. தப்பிக்கிறதுக்கு 1% வாய்ப்பு இருக்குது. 1%. அந்த 1% கூட இல்லை. 2 தடவை கிழவனே அடிச்சிட்டாங்க. என்னங்க பண்ணுறது? ஐயோ, ஒரு கிராணி கீழே போனோம். அதான் நீ அங்கே சட்டை போட்டுனா கிராணி வருவாள. அப்போ கிராண்ட்பா கீழே போவாண்டா. அப்போ நீ இப்படி சுட்டிக்கிட்டு வந்து அப்படி உள்ளே போய் ஸ்டன்கன் எடுத்து சட்டம் போடு. சட்டை போட்டால் அந்த பள்ளி பிடிங்கி கிளவி வருவா. அந்த கிளவியை ஸ்டன்கன்னு சுட்டுரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கிளம்பி வருவான். அந்த பல்செட்டை போய் அப்படியே அவனே சுட்டு காலி பண்ணிடு. பிளான் என்னமோ நல்லா தான் இருக்குது. இந்த சட்டம் போடு. அந்த எடுத்துக்கிட்டோம். எடுத்து இங்கேயே போடுறோம். அப்படிக்கா போட்டுருந்தால இப்படிக்கா அந்த ரூமில் என்னென்ன இருக்குன்னு அட பல்லு பிடுங்கி கிளவி பாப்பா. போடுங்க. ஸ்மாக் பக்கு சூப்பர். ஒரு விஷயம் உருப்படியாக கிடச்சிருக்குது. இங்கே போடும். கிழமை எங்கே இருக்குன்னா பிளாக்கு தான். கம்முனிடுறா. இப்படி போய் கிளவி அட்டி பழவி குழவி சுள்ளவி கிளவா ஊட்டு தட்டி அடிச்சுட்டா. என்னங்க பண்ணுறது? 3 தரம் கிழவனே அடிச்சு போட்டேன். நான் சொல்ற மாதிரி
பண்ணிருக்கலாம்லடா சொத்த பயலே. நேற்றாங்க இவனுக்கு மொட்டை அடிச்சோம். ஒண்ணுமே பண்ணல. இந்த கடிச்சு வச்சடா அவதான் பண்றா. 3 தடவை கிளம்பிட்டே அடி வாங்கிட்டேன். நானடா பிளட்டா அடிச்சு கிளம்ப நம்மள அடிச்சு பிளட்டா வர வச்சுட்டேன்டா. அந்த கண்ணு மட்டும் கிடைக்கிட்டோம். போட்டு ஜாக்கிரதை கிளம்ப. எனக்கு வீலு 2 இடத்துல எங்க இருக்குன்னு தெரியும். எனக்கு செக்யூரிட்டி ரூம் கீயை வாங்கி பார்த்தா அங்கே ஒன்று இருக்கும். அது இல்லைன்னா அப்புறம் இன்னொன்று ஓப்பன் ஆகல. அப்புறம் இன்னொரு இடத்துல இருக்கும்ல டெஃபினட்டு. நம்ம மாதிரி இடத்துல இருக்கட்டும். ஃபஸ்ட்டு சும்மா சொல்லியாச்சு. இங்கே கிளாஸ் ஃபீஸ் சொல்லுது. ஹெலிகாப்டர் எஸ்கேப்பு வேறு இன்னும் பண்ணிட்டேங்க. ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் 3த்தையும் மெர்ஜ் பண்ணி எத்தனை வேலை இருக்குது. கிராணி பார்த்துட்டால ஆரம்பிச்சா. இது பல்லு பிடிக்கல. என்னடா எதுவும் சொல்லிக்கிச்சா. அந்த கிராணி கீழே போடாதா டீ இப்படி பார்க்கலாம்ல. இல்லைடா இன்னும் ஜொலிச்சிச்சிங்க. தெரியல. சரி பாப்பா போகலாம். சென்சிட்டி அதிகமாக வச்சிட்டாங்க. அதான் ஏன் இங்கேயா இருக்கிறியா? பல்லு பிடிக்கி கிளவிடா. பல்லு பிடிச்சிட்டு ஆட்டுறப்பா அன்றாடம் ரவுண்ட் அடிக்கிறதுக்குள்ள போகலான்னு பார்த்தா போகிற மாட்டேங்கிறாரு. ஒரே ஒரு பொருள் இன்னும் டீசல் கண்டுபிடிக்கணும். எத்தனை வேலை டீசல் எடுக்கிற கண்டுபிடிக்கணும். அது ஹெலிகாப்டர் எஸ்கேப் தானே. போட் எஸ்கேப்பு டீசல் தேவைப்படும்டா. பசங்க நீ டோர் எஸ்கேப் பண்ணலாம். டோர் எஸ்கேப் ஏகப்பட்ட பொருள் கிடைக்கும். டோர் எஸ்கேப் டோர் ஹேண்டில் இருக்கும் தெரியும். அப்போ என்னடா கிளம்பி போறா. வீட்டுக்குள்ளே போக மாட்டேங்கிறாங்க. கொஞ்சமாச்சும் வீடு எனக்கு கேவலமாக்குது. நான் வச்சு இந்த மாதிரி பல்ஸ் செட்டு நான்டா பல்ஸ் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வா. அப்படிக்கா போகிறேன். கிராணி வருவா பாரு. என்ட்ரி கொடுத்துட்டு வருவா. ஸ்டன்கன் மட்டும் கையில் கிடச்சிச்சுன்னா போண்டா. இங்கே இருக்குதான்னு பார்ப்போம். இங்கே இல்லை. அப்போனா 2 பேர் அங்கே இருக்கேன். அதனால் நிம்மதியாக தேடலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கிற இடத்துல அப்படிதான் இங்கே இருக்கும். இங்கே தாண்டா இருக்கும். அப்புறம் அந்த இந்த இங்கே இருக்கும்டா. இங்கே போ இது ஓப்பன் பண்ணாடுடா. அங்கே இந்த இது ஓப்பன் போடுறா. டீ அடுக்குள்ள இருக்கும் போயிட்டு. இல்லைன்னா வெப்பன் கீ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். அங்கே பாரு அங்கே போனால் இது ஃபஸ்ட்டு வெப்பன் கீ கிடச்சிருச்சுங்க. ஸ்டன்கன் எங்கே இருக்குன்னு தெரியும். இப்போ அந்த க்ரௌபர் வச்சு ஓப்பன் பண்ணுற இடத்துல இருக்குங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தானே இருக்குது. யாரா இது ஓப்பன் பண்ணா? நீத்தாண்டா மென்டல். கிராண்ட்பா வந்துட்டு ஒன்று அடிக்குவான். அப்போ கூடிய சீக்கிரத்தில் இன்னைக்கு கிராண்ட்பாவை அடிக்க போகிறோம். கூடிய சீக்கிரமே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம 1 மில்லியன் சப்ஸ்கிரைப். ஏன்னா இப்போ ஆனால் 96 வருது. அதுக்கு ஒரு 1 மில்லியனா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் 1000 பண்ண போகிறோங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் எனக்கு இன்னும். அப்போதாங்க எனக்கு அந்த டைமண்ட் கல்லை வாங்க முடியும். டைமண்ட் கல் இல்லைடா அது இது வருவாங்க. போன சட்டை போடு வண்டா பல்லு பிடிக்கலாம். பல்லு நீ கூட என்ன அவ்வளோ அடிக்கல. எனக்கு கிளவன்டே என்ன அடித்தான். அடுக்கிறதுல கிளவி பழி வாங்குற. அவளை சாப்பிடுச்சு இவன் ஆட்டோமேட்டிக்காக வருவாளா? எங்கடா இந்த கிழமை வாடாடி. டே பல் சட்டே வாடா. டே 4 வரைக்கும் பண்ணிட. எங்கே அவன் ஆளே காணும். ஒருவேளை குறை சுட்டு தூங்கிட்டு போனோம். இல்லை வெயிட் பண்ணுவான்டா. அவன் அங்கேருந்து வரவானாவா? எங்கன்னு பயமாக இருக்குது. வெளியே போனாலும் அடிச்சு போட்டுவானோ பயம். கிராணியாக மறைய போதாடா. கிராணியாக அப்போலாம் தூங்கிட்டு இருப்பான். இல்லைன்னா தானி டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். வேறு பார்ப்போம் எங்கே இருக்கிறான்ட்டு. கக்கூஸில் போய் ஆய் உக்காந்துட்டு போகிறோம். ஆளையை காணோம். பெட்டில் இருக்கிறாங்க. 2 பெட்டி ஒட்டுக்கா போட்டுடா. ஐயோ அடிச்சடிக்கு அங்கே போகிறாரு. எனக்கு செக்யூரிட்டி வேணும். திரும்புடா திருப்பி. குச்சி வச்சு தடுக்கிறாங்க.
அப்போ செக்யூரிட்டி ஏதாச்சும் இப்போ நீ என்ன பண்ண ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகல இல்லடா போட்டு வீடு கிடைக்காது புல்லட் இருக்குது போடு ஏய். செயின் கட்டு போட் கீ சூப்பர் க்ரௌ பார் இங்கே இருந்துச்சுன்னா மாசு க்ரௌ பார் எங்கே இருக்குன்னு நான் இங்கே இங்கே இல்லை இந்த க்ரௌ பார் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் இங்கே இது வீட்டு அட சரி, இப்ப பல்லு செக்யூரிட்டிக்கு எடுத்து முக்கியமான வேலை இருக்குதான்னு பார்ப்போம் வீல் இல்லை சேஃப் கீ Key. இருக்குது இங்கே தான் ஆயில் இருக்கும் சொல்லிட்டேன் ஆயில் அங்கே தான் இருக்கும் தெரியும்டா பா நான் அந்த ஹெலிகாப்டர் எஸ்கேப்லேயே சொன்னேன் மாயாஜாலவாடி இப்போ மாயாஜாலவாடியை மாறிட்டேன் இப்போ நீ செக்யூரிட்டிக்கு ஓப்பன் பண்ணு டோர் ஹேண்டில் தான் இருக்கும். ஹேண்டல் கிடந்து சொன்னேன் எங்கடா கண்ணு கண்ணு இருக்குது கண்ணை போய் சீக்கிரமா லீட் ரோல் பண்ணு ஆமாம் இல்லைன்னா கிராடி கிராட் பாட அடிச்சு நறுக்கிடுவாங்க கம்முன்னு இருடே பயமுடுத்தார போட் கீ இருக்குது போட்கி இருக்குது கேசோலின்னு இருக்குது இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதில் முக்கியமான ஏதாவது பொருள் இருக்கும் கேசோலின் சூப்பரு அப்பனா இன்னும் பொண்ணு தான் கிடைக்கிற அப்போ என்ன கிடைக்கிற இன்னும் பேட்லாக்கையும் அந்த இவங்கிட்ட தான் இருக்கும் பேலாக்கி வேணும் அப்புறமா ஸ்டேரிங் வேணும் ஸ்டேரிங் எங்கே இருக்குன்னு நான் ஸ்டேரிங் மேலே தான் கெஸ் பண்ணுறாங்க மேலே தானே இருக்கும் சரி அங்கே இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கிழவனையும் கிழவையும் போட்டு தள்ளும் நான் பண்ணிருக்க மாட்டாங்கடா போட் எஸ்கேப் டக்குன்னு பண்ணுறான்னு பார்த்தா பண்ண முடியலடா எழுதுற சீக்கிரமா வண்டியா இருடா. லூசு சீக்கிரமா எழுந்துடா ஏன்டா சீக்கிரமா எழுந்துடா ஏன் எழுந்துடா வந்துடுச்சேன் போடா ஏன்டா போட்டிங்கு இது வேணுமா வேணாமா போட்டிங் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இரு ஃபஸ்ட்டு அவங்க ரெண்டு பேர்ட்டையும் போட்டு தள்ளிடுவோம் மேலேருந்து சத்தம் போடு ஆன் பண்ணுவோம் கிளவிக்கிறேங்க இருப்போன்னு பார்ப்போம் போச்சுக்கோ ஏய் நிறைய அடிமெண்ட் அடிச்சிட போகிறேன் பயமாக இருக்குது இங்கே இருக்கு இங்கே கூடு எங்க வீலுக்கும் எனக்கு தெரியும் இங்க பட்டியா boat wheel இருக்கு. சொன்னீங்க கேட்டியா இவன் சொல்கிறதையும் கொஞ்சம் கேட்கணுங்க போடு வேறு கீழே போடாமல் சரி ஏய் டேய் நமக்கு தான் சகசம் இந்த வீல் Okay, போட என்னடா இப்படி இருக்குது கம்முன்னு இருக்கிறியா கிளவி என்னடா இது போடு பல்லு வரோம் வாய் வாயிலே போடு 2 நிமிஷத்துக்கு இவ சொல்ல இப்போ இல்லை வல்லகிற நீ என்னென்ன போட்டுருந்த ஆமாம் கிளம்ப வருவான்னு நினைக்கிறேன் எங்கடா தான் வந்துட்டான் என்னடா இது பொண்ணை பண்ண தலைவா சாவு டேய் போடு பாவண்டா கிராணி கிராணி நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிறாங்க என்னமா பண்ணிட்டோம் அந்த குட்டி சத்தனை போட்டுதாக்கி இவனை போட்டுதாக்கி எல்லாத்தையும் ஒட்டுக்கா பண்ணி என்னென்ன பாயி எவ்வளோ இருக்குன்னு பாட்டு ஐயோ பணம் இருக்குதா போட் கீ கிடச்சிருச்சு டீசலும் கிடச்சிருச்சு ஸ்மார்ட் பிளக் எங்கே போட்டேன் ஸ்மார்ட் பர்கருக்கு சொருவிட்டேன் ஆப்பா போட் கீ அளவான எஸ்கேப்பு டேய் இன்னும் பேட்லாக் கீ வேணும்டா அதுக்கு அந்த குட்டி சட்டை அந்த சவுண்டிங் ஸ்பேனர் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் ஏய் ஸ்பேனர் ஆமாம் அந்த ஸ்பேனர் நானே பார்த்துட்டேன் என்னங்க பண்ணுறது ஏகப்பட்ட வேலை இருக்குது ஏகப்பட்ட வேலையா ஆமாம் ஸ்மார்ட் ஒன்று வச்சுட்டு ஒரு வாரத்தில் ஸ்பேனர் கிடைச்சிருச்சு அந்த குட்டி சட்டை எடுத்து போட்டு தக்க வேணாவா குட்டி சட்டைனா அந்த குட்டி சட்டை குட்டி சட்டைனா ஒரே நிமிஷத்தில் போட்டு எனக்கு போட் கீ இந்த ஸ்பேனர் பாரு எனக்கு எங்கே தான் இருக்குன்னு எனக்கு முன்னையே தெரியும் அந்த 2.5 நிமிஷத்துக்குள்ள ஏகப்பட்ட வேலையை பார்த்தவனுடா கன் எடுத்து ரீலோட் பண்ணணும் புல்லட்டை முக்கியமாக இங்கே ஒரு புல்லட் இருந்து எஸ்கேப் ஆக முடியும் மனசு எந்திரிக்கிறியா நீ இப்போ அந்த குட்டி சட்டை போட்டு தள்ளினீன்னா கிராண்ட் இப்போ வருவாங்களா அப்போ 1 புல்லட்ஸ் மீல் தானே இருக்கும் ஆ சரி இந்த தடவை அடி வாங்காமல் இருக்கணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் எடுத்துட்டு போய் போட்டாச்சு கிளம்புனே டே 4 வரைக்கும் பண்ணிட்டேன்டா
போன தாட்டி கிராண்ட் சாப்டர் 3 கிளம்பு டிக்கிலேயே சுட்டோம். அதுக்கு அவனை பழி வாங்கணும்ல கிராண்ட் சாப்டர் 2ல. அவன் எத்தனை தாட்டி நம்ம 5 தாட்டி அவனை படுக்க வச்சுட்டான் நம்மள. நான் கேட்குறேன் அதுக்கு என்ன பண்ணுறான்ட்டு. அடுக்கு அவனை நம்ம 2 தட்டால படுக்க வச்சிருந்தோம். அடுக்கு போட தெரியல இவங்க வந்துடுவாங்க. கிராண்ட் 2 பேரும் வந்துடுவாங்கடா. 2 பேர்ட்டையும் ஒருத்தான கிராண்டட்ல ஒருத்தனை போடு குட்டி சாட்டை. இது தெரியாமல் நினைக்கிறேன். இது ஃபஸ்ட்டு கிராண்ட் போட்டு இது கண்ணு எடுத்துக்கலாம். அப்புறமா எனக்கு குட்டி சாணங்க தெரியாது. கிட்ட என்னடா எடுக்க முடியும். குட்டி சாணனை சாப்பிடுச்சாதானா வந்துட்டானா கிராண்ட் பாவுமா. ஃபஸ்ட்டு இவங்க 2 பேட்டையும் போட்டு தக்குவோம். ஐயோ கம்முன்னுறா லாஸ்ட் டேடா. லாஸ்ட் டேங்க. ஐயோ கம்முன்னுறா. துப்பாக்கி எடுத்தா மட்டும் போதும். முன்னாடி தான் இருக்குது துப்பாக்கி. என்ன சொன்ன? என்னங்க பண்ணுறது இப்போ? ஒன்றுதான் வச்சுது நடாது. பெட்ரோல் எங்கே ஊற்றணுமா? அப்படி எங்கடா ஊட்ட முடியல. குறா ஒழுங்கா பெட்ரோல் ஊட்டு கூட தெரியல. எப்போ ஊட்டுறது? இந்த இப்படி பிடிச்சிக்கணுமாமா. எப்படி எங்கடா ஊட்டுங்கோ ஊட்டுங்கோ பெட்ரோலை ஊட்டுங்கோ நல்லா ஃபில் பண்ணுங்க. வழியிலேயே நின்று போய் செட்டு போங்க. ஆட்டில் விழுந்தோம்னா அந்த மாதத்துக்கு நாம் இறையே இருப்போம். ஆட்டோஸ்க்கு இறையா இருக்குமா? சட்டம் போடாமல் இது ஃபஸ்ட்டு டிஸ்போஸ் பண்ணணும். போட்ட சட்டம் டுப்புக்குன்னு கேட்டுரும். அப்புறமே கிளவி கொண்டு போட்டு தூக்கிடுவோம். நீ கிளவியை சாவடிக்கலாமா? இப்போ வேறு என்ன இப்போ இப்படி இல்லை. அந்த கேசோலின் கொடு. நீ சிக்கமாட்ட அந்த கடைசியில் நம்ம சாவடிப்பால அந்த ரூமுக்கு போய் அந்த கேசோலின் தூக்கி போட்டு கிராணி வருவாளா அதுக்குள்ளே போய் அப்படியே நம்ம பட்டை நம்பிட்டுனா என்னடா கை மட்டும் தெரியுது. ஒருவேளை பாட்டி கை கடைக்கு ஆகிச்சோ. கம்மன் இருக்கிறியா? அந்த பள்ளிமுக்கி என்கிட்ட ஒன்று சொன்னான். அந்த பள்ளிமுக்கி எனக்கு ஒன்று சொன்னான் தெரியுமா? என்ன சொல்லிட்டா? லாஸ்ட் டேடா கம்மனிடுறா. ஒன்று தான்டா வேணும். எதுக்கு அடி வாங்க பாட்டடா. ஐயோ ட்ராப் அவ்வளோதாங்க சோழி முடிஞ்சது. அவங்க என்ன பண்ணான்னு பார்க்கலாம். ஏதாச்சும் சாவடிக்க போலோ தெரியல. இருங்க பார்ப்போம். இதா இந்த எண்டிங்கடா. அவ்வளோதாங்க செத்தோம். இந்த ராணி 2 தட்டி அடிச்சிட்டா கிழமை 5 தட்டி அடிச்சிட்டான். கிராணி 2 தடவை கிழமை 3 தடவை. அவ்வளோதாங்க. அடுத்த தடவை போட்டி ஸ்கிப் பண்ண வரையும் உங்களை சந்திப்பது ரவியால்.